வந்திருக்கிற இந்த குட்டி கதையில ரங்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம். அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னதுன்னா, கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க இல்லீங்களா? அப்ப கோயிலுக்கு வெளிய செருப்பு விட்டுட்டு போவாங்க இல்லீங்களா ஜனங்க? அந்த செருப்ப யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துருவாருங்களாம். அவருடைய குடும்பத்துக்கு, அதாவது அவருடைய மனைவி, பிள்ளைகளுக்கு அவர் செருப்பு வாங்குனதே கிடையாதாம். இது ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பழக்கங்களாம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு கோயிலுக்கு போனாருங்களாம். அந்த கோயில் வாசல்ல நெறைய செருப்பு இருந்துச்சாம். இவர் நோட்டம் விட்டது ஒரு பாட்டா செருப்பாம். இவருடைய கரெக்ட்டான சைஸ்ங்களாம் அது. திடீர்னு என்ன பண்ணாராம், டக டகுன்னு அந்த செருப்பு கிட்ட போயிட்டு, தன்னுடைய பழைய செருப்ப கழட்டிட்டு, புது செருப்ப போட்டுக்கிட்டு, திரும்பி பார்க்காம நடந்துகிட்டே இருந்தாருங்களாம். ரங்கனுக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சுங்களாம். யாரும் கவனிக்கல. புத்தம் புது செருப்பு, நமக்கு இன்னைக்கு அடிச்சது ஜாக்பாட்ன்னு நடந்து போயிட்டு இருந்தாருங்களாம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டாருங்களாம். "ஹலோ, ஹலோ பிரதர்" அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ரங்கன் பயத்த வெளிய காட்டிக்க முடியாது இல்லைங்களா? அதனால அசண்டு வழிஞ்சுகிட்டே அவர்கிட்ட போயிட்டு, "தெரியாம உங்க செருப்ப போட்டு வந்துட்டேன் போல. என்னோட செருப்பும் இதே கலர் தான். மன்னிச்சிருங்கன்னு" கழட்டிட்டாருங்களாம். அந்த புதிய நபர் ரங்கன பார்த்து, "நீங்க வேற பிரதர். பாட்டா செருப்பு கிடைக்குங்களா? உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹவரா நான் அத நோட்டம் விட்டுட்டு இருக்கிறேன். திடீர்னு வந்து நீங்க போட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படின்ட்டு" அந்த செருப்ப போட்டுட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாருங்களாம். ரங்கனுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியா இருந்துச்சுங்களாம். இந்த குட்டி சிரிப்பு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ப தான் ஏமாத்துறோம் நம்ம நெனச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு மேல ஒருத்தவங்க நம்மள ஏமாத்துறது நமக்கு கடைசியா தான் தெரியுது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.